இவங்க எல்லா பேருமே சேர்ந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானல் டூர் போட்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த கருணை மச்சான், விழாவரத்தில் வேலு மச்சான், நம்ம விறக்கடை கார்த்தி, எல்லாருமே நாங்கள் அப்புறம் அது ஜிஆர் கார்த்தியும் அப்போ வந்தாப்புல. அவர் மாப்பிள்ளை தான் அவர் எல்லாருமே நாங்கள் கொடைக்கானல் டூர் மாதிரி போட்டோம். போயிட்டு வர வழியில் என்ன ஆச்சுன்னா, அந்த கொடைக்கானல்லே பெரிய ஆள் அவர் மேரேஜுக்கு போயிட்டு வந்தவர். போயிட்டு வந்து வரிசையாக வேணான்னு நின்றுருந்துச்சு. அப்போ மாப்பிள்ளை ஜிஆரோட கார்த்தி பைக்கை வாங்கிட்டு தான் நம்ம கருணை மச்சான் கூடயே இருப்பாப்புல நண்பர். அவர் கூட நான் பின்னாடி உட்காந்து போய்கிட்டே இருக்கும்போது இடம் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது நிப்பாட்டுன்னு வண்டியை சாவி பிடிங்கிட்டாங்க. கொஞ்சம் நேரம் நின்று போ அப்படின்ட்டாங்க. இடம் இருக்குது, நாங்கள் போகிறோம். நிப்பாட்டுற வெண்ண அப்படின்னு வண்டி சாவி பிடிங்க வச்சுக்கிட்டாங்க. ஏங்க வண்டி சாவி பிடிக்கிறேன்னு பிடுங்கும் போது என் சட்டையை பிடிச்ச உடனே சரி இப்படின்னு ஒரு லைட்டாக பஞ்சு விட்டதில் இந்த இடத்துல கிழிஞ்சு ரத்தம் வந்துருச்சு. பிளட்டு வந்த உடனே அதோட எல்லா பேருமே வரவும் என்னை சுற்றிட்டாங்க. என்னை ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த வேனில் ஃபுல்லாக எல்லா பேருமே இறங்கிட்டாங்க. இறங்கி இவனை விடக்கூடாதுங்க சார், அவங்க தானே வார்த்தையை விட்டாங்க. என்னை பிடிச்சி விடவே இல்லை. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பெரிய பிரச்சனை காரணம் எல்லா பேருமே வராங்க. விறக்கடை கார்த்தி அவங்கள சுற்றி ஒரு 10 பேர். ஏன்னா அவரும் கொஞ்சம் தயார் ஆள். எப்படியும் குறைஞ்சு நாங்கள் போனது ஒரு 8 பேர் போயிருப்போம். எங்களை சுற்றி ஒரு 65 பேர் இருக்கும். எல்லாத்தையும் சுற்றிட்டு அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அந்த பயலை மட்டும் விட்டுரு, என்னையை மட்டும் விட்டுரு அப்படின்னு தான் காரணம், நீங்கள் அப்புறம் போங்க அப்படின்ற உடனே அவ்வளோ தூரம் என்னை பாதுகாத்து கூட்டி வந்து அவ்வளோ பிரச்சனை, சரியான பிரச்சனை. இங்கிட்டு கார்த்தி, இங்கிட்டு கருணை மச்சான், அங்கிட்டு ஒரு 4-5 பேர்த்தோட பேசி மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு விறக்கடை கார்த்தி அவர் ஒரு பக்கம் விழாவரத்தில் இருக்காப்புல. 2வது விறக்கடை விறக்கடை தான். அவர் இங்கிட்ட ஒரு 10 பேரோட சமாளிச்சுட்டு அங்கிட்டு கொண்டுக்கு இருக்காங்க. நான் சின்ன பஞ்சாயத்து ஒரு சின்ன பிரச்சனை, நான் பண்ண பிரச்சனை இவ்வளோ பெருசாக அவங்க நினச்சி கூட பார்க்கல. எல்லா பேருமே எங்கிட்ட மூத்தவர் அவரும் எங்கள் கூட தான் இருப்பார், ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் இங்கே எங்கள் கூட தான் இருக்கார். அவரை ஒரு 10 பேர் சொல்லிட்டாங்க. என்னை எப்படியாச்சும் ஒன்றும் சதீஷ்னு ஒரு பையன் அவர் வண்டியில் என்னை ஏற்றி விட்டு இவனை எங்கிட்ட கூட்டி போயிரும்போதோ இவனை விடக்கூடாது, இவனை தான் இவன் தான் வேணும் எங்களுக்கு அப்படின்ட்டாங்க. இவ்வளோ இதாகும் நமக்கு தெரியல. டக்குன்னு நான் பைக்கில் என்னை உட்கார வச்சு கூட்டி போயிட்டாங்க. அப்புறம் திரும்பி அவனுக்கு ஃபோன் உன் பைக் பூரா ரேஸ் பண்ணிட்டாங்க, கீழே நீ கொடைக்கானல் கீழே நீ போக முடியாது, அவனை ஏதாச்சும் ஒரு வண்டியில் ஏற்றி விட்டுரும் இரு அப்படின்னா அவர் கருணை மச்சாங்க ஒரு காய்கறி வண்டியில் யாரோ நம்பர் பேசி நீங்கள் எந்த ஸ்பாட்டில் இருக்கீங்க அவனுக்குள்ளே காய்கறி வண்டியில் அவனை ஏற்றி விட்டுரு, நீ மட்டும் போ, இல்லை உனையும் பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க, விட மாட்டாங்க அப்படின்றாப்புல. அவ்வளோ பிரச்சனை நடந்து திண்டுக்கல் போகுது. வெத்தலை குண்டுக்கிட்ட வந்து அங்கே ஒரு ஹோட்டலில் ஃபோன் அடித்து என்னை உட்கார வச்சு அங்கேருந்து அந்த பயலை வர வச்சு வெத்தலை குண்டுலேருந்து நான் மதுரைக்கு வந்தேன். அவங்க 2 நாள் பிரச்சனையில் என்னை அதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சொந்தம் இதுதான் சொந்தம் கூட. இப்போ உள்ள காலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பே கூட்டிகிட்டு போய் கொள்கிறான். நம்ம டீமில் ஏதாவது ஒன்றுனாலும் உயிரை கொடுக்குறது. ஏன்னா அவ்வளோ நட்பாக இருப்போம் எல்லா பேருமே. அதை நினைக்கும் போது எனக்கு இவ்வளோ ஏன் இப்படி பண்ணுன்னு கூட எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆனாலும் அவங்க என்னை ஒரு நட்புக்குள்ளே இவன் மேலே ஒரு துளி விழுந்துடக்கூடாதுன்னு என்னை இவ்வளோ தூரம் பாதுகாத்தவங்க. உண்மையிலேயே சில பேர் சொல்லுவாங்க, மரவரா தேவராக இருந்துட்டு எந்த பழக்கம் தம்மு கூட அடிக்க மாட்டானே, இவன் பீர் கூட அடிக்க மாட்டானே, இப்போ நல்ல பையலாக இருக்கான், இவ்வளோ தூரம் இருக்கான், இவங்க பெத்த அம்மா அப்பா தான் உண்மையிலேயே பாராட்டணும் அப்படின்னாங்க. பாராட்டு